நாட்டில் மருத்துவத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை முன்னேற்றத்தை மக்கள் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே, விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்களே, மாண்புமிகு கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சின்னத்துறை அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்களே, மரியாதைக்குரிய நமது ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, மரியாதை
மிக நன்றாக இருக்கும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இந்த சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு நிதியினை தர வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக எல்லாருமா இந்த உழைக்கிறதுங்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, அதேபோல் இதயம் காப்போம், சிறுநீரகம் காப்போம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் உலகத்தில் வேற எங்குமே இல்லை. இந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் கடந்த 33 மாதங்களாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற மிக சிறந்த மக்களுக்கான திட்டங்கள். கடைகோடி மனிதனுக்குமான ஒரு மருத்துவ சேவை என்கின்ற வகையில் தான் இந்த திட்டங்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் முந்தா நாள் ராத்திரி 11:10 ரயில்ல சேலம் ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல ஏறி காலையில 4 மணிக்கு நேற்றுக்கு வந்து இறங்கினேன். 4 மணிக்கு சேலத்துல இறங்கி காலையில போய் ரூமுக்குள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்தின நேரா மலை கிராமத்துல போய் மருத்துவமனை ஆய்வு பண்ண போயிட்டேன். ஏற்காடுல இருக்கிற வாழவந்திங்கிற மலை கிராமத்துக்கு போய் காலையில 7 மணிக்கெல்லாம் ஒரு மருத்துவமனை ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த மருத்துவமனையை ஆய்வு பண்ணேன். அந்த மருத்துவமனைக்கு தேவையான கட்டமைப்பு, அந்த நேரம் பார்த்து ஒரு குழந்தை மகப்பேறு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த குழந்தை இடத்தில் ஒரு சின்ன பரிசு அரசின் சார்பில் பரிசை தந்துவிட்டு அங்கிருந்து அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து ரெடியாகி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தர்மபுரியிலிருந்து சேலத்திலும் சேலம் ஒட்டிய மாவட்டங்களிலும் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வைக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரியிலிருந்து கட்டிடங்களை திறந்து வச்சாரு. நான் சேலத்திலிருந்து அந்த கட்டிடங்களின் பயன்பாட்டை பத்திரிகையாளர்களுக்கு எடுத்து சொல்லுகிற இதே போன்ற ஒரு விழாவில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்ப முதலமைச்சர் திறந்து வச்ச கட்டிடங்கள் நேற்று பாத்தீங்கன்னா 42 கோடி ரூபாய் செலவில் அம்மாப்பேட்டையில ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை, 94 படுக்கைகள், 10 டயாலிசிஸ் யூனிட் கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை நேற்று காலையில் திறந்து வச்சார். அது தர்மபுரியிலிருந்து திறந்தாரு, சேலத்திலிருந்து நான் அந்த கட்டிடத்தை திறந்து வச்சேன். அந்த கட்டிடத்தை திறந்து வச்சு முடிச்சுட்டு அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில 31 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடத்திற்கான அடிக்கலை நாட்டினார். இது மட்டும் இல்லாம மேட்டூர்ல ஒரு ஒருங்கிணைந்த ஆய்வக வசதி 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது, அதை திறந்து வச்சார். அது மட்டும் இல்லாம இப்ப இங்கு திறந்த மாதிரி ஒரு 3 துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு திறந்து வைத்தார். இது மட்டும் இல்லாம நம்முடைய தேன்கனிக்கோட்டை என்கின்ற பகுதியில் 20 கோடி செலவில் கட்டப்படவிருக்கிற ஒரு கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பகுதிகளில் தலா 5 கோடி செலவில் கட்டப்படவிருக்கிற கட்டிடங்களுக்கு நேற்றைக்கு அடிக்கல் நாட்டினார். நான் அந்த நிகழ்ச்சியில முடிச்சிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரசங்களுக்கு பத்திரிகையாளர்களை பார்த்து இதை விலக்கி கூறிவிட்டு அங்கிருந்து ஏற்காடுக்கு போனேன். ஏற்காடுல வந்து குமிலி ஏதோ ஒரு கிராமம், என்ன ஊர் அது, முளவிங்கிற ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்துக்கு போய் அங்கிருந்து நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னார், முத்துராஜா நினைக்கிறேன், பேசும்போது சொன்னாரு, தமிழ்நாட்டில் வந்து 10 மலை கிராமங்களில் பழங்குடியினர் வந்து ஒவ்வொரு மருத்துவமனை அந்த ஊர்லயும் ஒரு 10,000 பழங்குடியினர் பயன்பெறுகிற வகையில் 10 மாவட்டங்களில் ஏறத்தாழ 1 லட்சம் பழங்குடியினர் பயன்பெறுகிற வகையில் 10 சித்த மருத்துவ வாகனங்களை நேற்றைக்கு துவங்கி வைத்தோம். ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒரு சித்த மருத்துவர், ஒரு மருந்தாளுநர், ஒரு உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பணியிடங்களோடு 10 வாகனங்கள் பர்மனண்டாவே அந்த மலை கிராமத்தில் சுத்தி வீட்டுக்கு போய் அந்த பழங்குடியின மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி தொடங்கி வைத்திருக்கிறோம். இது இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்தின் மூலம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் சொன்னது மாதிரி 1,70,00,000 பேர் இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான திட்டம் இங்கே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சித்த மருத்துவமும் ஒரு பெரிய அளவிலான மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு மருத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று போன அந்த நாகலூர் பிஹெச்சியில, மலையில இருக்கிற ஒரு நாகலூர் பிஹெச்சியில டெய்லி வர்ற புறநோயாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு பேருன்னு கேட்டோம். சராசரியா 91 பேர். சரி, சராசரியா 91 பேர் டெய்லி அந்த ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அதே நேரத்தில் அதே கேம்பஸ்குள்ள ஒரு சித்த மருத்துவமனையும் இருக்கு. அதுக்கு எவ்வளவு பேர் டெய்லி வராங்கன்னு கேட்டா அதுக்கு 62 பேர் வராங்க. அதாவது ஆங்கில மருத்துவம் 91, சித்த மருத்துவம் 62. அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம 3/2 பகுதி மக்கள், மலைவாழ் மக்கள், குறிப்பாக இந்த பழங்குடியினர் சித்த மருத்துவத்தையும் இன்றைக்கு விரும்புகிறார்கள் என்கின்ற வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு 1 லட்சம் மக்கள் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு அந்த திட்டத்தை அங்கே தொடங்கி வைத்துவிட்டு நேற்று இரவு அங்கே 6 மணிக்கு 6:30க்கு முடிந்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு 5 மணி நேரம் பயணித்து ஒரு 10-11 மணிக்கு புதுக்கோட்டைக்கு வந்தோம்.
இன்னைக்கு இங்க வந்து ஒரு 21 கட்டடத்தை திறந்து வச்சுட்டு இங்கிருந்து இப்ப திரும்ப கோயம்புத்தூருக்கு போறேன். இது ஒரு 6 மணி நேரம் டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூருக்கு போற வழியில திண்டுக்கல் மருத்துவமனைகள் ஆய்வு இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு போறோம். என்ன கோயம்புத்தூருக்குன்னா, நாளை காலையில 10 மணிக்கு திரும்பவும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொள்ளாச்சிக்கு வர்றாங்க. நேற்று தர்மபுரிக்கு வந்தாங்க. ஒரு 500 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தொடங்கி வைத்தார். நாளை காலை மீண்டும் பொள்ளாச்சிக்கு வருகிறார் முதல்வர். பொள்ளாச்சிக்கு வந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 330 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம், அதேபோல் ஈரோட்டில் ஒரு 70 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம், கோவையை சுற்றிலும் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற மற்ற கட்டடங்களை எல்லாம் ஏறத்தாழ 425 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட கட்டிடங்களை பொள்ளாச்சியில் இருந்து அவர் திறந்து வைக்கிறார். நான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் போய் அந்த மருத்துவமனைக்கு போய் நான் அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நான் பங்கேற்கவிருக்கிறேன். இது சொல்றதுக்கு என்ன காரணம்னா, டெய்லி எனக்கு இதுதான் வேலை, மேல உட்காந்துருக்கிற அமைச்சர்களுக்கு இதுதான் வேலை. இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே மரியாதைக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்கள் இப்பவே சென்னைக்கு, கோவைக்கு சென்னைக்கு எங்க கிளம்புறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா எல்லா அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த பணிகளை தமிழ்நாட்டின் மக்களுக்காக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த ராங்கியத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சியில மட்டும் 21 கட்டடங்கள் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இலுப்பூர் அரசு மருத்துவமனை இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது விராலிமலை தொகுதிக்குட்பட்டது. அறந்தாங்கி தொகுதியில் 60 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கண் அறுவை அரங்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே அறந்தாங்கியில் ஒரு செவித்திறன் ஆய்வு அரங்கம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே அறந்தாங்கியில் ஒரு அரசு மருத்துவமனை தாய்ப்பால் வங்கி ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விராலிமலை அரசு மருத்துவமனையில் ஒரு விபத்து பிரிவு கட்டிடம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ராங்கியத்தில் இப்பொழுது புறநாவலிகள் பிரிவு கட்டிடம் ஒன்றும் செவிலியர் குடியிருப்பு ஒன்றும் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. விராச்சிலை செவிலியர் குடியிருப்பு ஒன்று திருமயம் தொகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாலாண்டம்பட்டி விராலிமலை தொகுதியில் 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே விராலிமலையில் மூக்கனாம் மலைப்பட்டியில் ஒரு செவிலியர் குடியிருப்பு, மீமீசல் பகுதி அறந்தாங்கி தொகுதியில் ஒரு புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம், இப்படி பூதக்குடி, மருதூர், உப்புளியாக்குடி, அம்பலவானேந்தல், அம்மாப்பட்டினம், எம் தெற்கு தெரு, பாலையூர், வெண்ணாவல், அதேபோல் வேம்பன்பட்டி, உளவாய்ப்பட்டி போன்ற 21 இடங்களில் 7 கோடியே 44 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மருத்துவமனையும் கூட திரு வள்ளியப்பன் பேசும்போது பக்கத்துல நாமக்கல்ல இருந்து வந்த மருத்துவருக்கு வாழ்த்து சொன்னார். என்னது திடீர்னு நாமக்கல்ல இருந்து இந்த மருத்துவமனைக்கு மருத்துவ வந்திருக்காக வாழ்த்து சொல்றாங்களேன்னு பார்த்தேன். அது எப்படின்னா, இதுவரைக்கும் இங்க 2 மருத்துவர்கள், ஒரு மருத்துவர் பணியிடம் தான் நிரப்பப்பட்டிருந்தது, ஒரு மருத்துவர் பணியிடம் காலியாகும். புதுக்கோட்டையை பொறுத்தவரை இது 2 ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட். புதுக்கோட்டை, அறந்தாங்கி என்பது 2 சுகாதார மாவட்டங்கள். நிர்வாக ரீதியாக ஒரு மாவட்டம், ஆனாலும் சுகாதாரத்துறைக்கு 2 மாவட்டங்கள். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 67 மருத்துவர்கள் வேகன்சி இருந்தது, காலி பணியிடங்கள் இருந்தது. அது மாதிரி அறந்தாங்கி மாவட்டத்தில் 62 வேகன்சி இருந்தது. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 129 வேகன்சி இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அண்ணன் ரகுபதி அவர்கள் என்னை பார்க்கிற போதெல்லாம் புதுக்கோட்டைக்கு மருத்துவர்கள் நியமனம் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார். அதே மாதிரி நம்முடைய மையப்பன் அவர்களும் என்னை சந்திக்கிற போதும் அல்லது தொலைபேசியில் பேசுகிற போதும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மருத்துவர்கள் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திக் கொண்டிருந்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஒரு 1021 மருத்துவர்களை மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பின் சார்பில் பணி நியமனங்களுக்கான அந்த வேலையை ஆரம்பிச்சோம். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு 40 கேஸ் கோர்ட்ல இந்த வழக்குகள் எல்லாம் தீர்வுக்கு வந்து அந்த பணியிடங்களை நிரப்புவது என்று முடிவெடுத்தோம். இப்ப இந்த 1021 பணியிடங்களை நிரப்பணும்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பணியிடங்கள் எங்கெங்க இருக்கோ அங்க அதிகாரி உட்கார்ந்து போட்டுருவாங்க. திருமயத்தில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு வேலை போட்டு ஓசூருக்கு அனுப்புனா ஓசூர்ல போய் அவங்களால நிம்மதியா வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி தான் போன அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, போன அரசாங்கம்ல எந்த அரசாங்கமா இருந்தாலும் இந்த மாதிரி தான் டேபிள்ல உட்காந்து டியூட்டியை போட்டுருவாங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்க. எந்த ஊர்ல காலியா இருக்கோ அங்க போட்டுருவாங்க. அதுக்காக தானே வேலைக்கு எடுக்கிறோம், அதை போட்டு விட்டுருவாங்க. அந்த நிலையில மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்களுக்கு என்ன அறிவுறுத்தினார்னா, இந்த மருத்துவர் பணியிடங்களை பொறுத்தவரை அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கே கவுன்சிலிங் நடத்தி பண்ணாங்கன்னு சொன்னாரு. இந்தியாவிலே இதான் முதல் முறை. ஆக இந்த 1021 மருத்துவர்களுக்கு எங்க பணி நியமனம் பண்றதுன்னு முடிவெடுத்தப்ப அதிகமா காலி பணியிடங்கள் இருந்த மாவட்டங்கள் 20 மாவட்டங்கள் எடுத்தோம். 45 ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இதுல 20 டிஸ்ட்ரிக்ட் எடுத்ததுல அறந்தாங்கியும் ஒண்ணு, நம்ம புதுக்கோட்டையும் ஒண்ணு.
இந்த அறந்தாங்கிலையும் புதுக்கோட்டையிலையும் 129 வேகன்சி இருந்தது. ஆகவே ஹையஸ்ட் வேகன்சிஸ் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் என்கின்ற வகையில் இந்த 2 மாவட்டங்களும் கணக்கில் எடுத்து இந்த 1021 மருத்துவர்களுக்கும் கவுன்சிலிங் நடத்தணும். ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ்க்கு கவுன்சிலிங் முதல் தடவை. அதுல இந்த 1021 பேரும் அவங்கவுங்க விரும்புற இடத்தை எடுத்தாங்க. அந்த வகையில புதுக்கோட்டையில் இருந்த வேகன்சி 67. அந்த 67 காலி பணியிடங்களில் 64 பேர் இந்த மாவட்டத்திற்கு நாங்கள் பணிக்கு வருகிறோம் என்று அந்த உறுதி செய்திருந்தார்கள் மருத்துவர்கள். இன்னைக்கு வரைக்கும் 59 பேர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு 2 மாசம் டைம் இருக்கு. 3 மாசம் வரைக்கும் அந்த மருத்துவர்கள் இங்க வந்து சேரலாம். இந்த 64 பேர் எடுத்திருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு வரேன்னு சொல்லி. எடுத்ததுல 59 பேர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அறந்தாங்கி ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட்ல மொத்த வேகன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 62. இந்த 62ல 37 பேர் எடுத்திருக்காங்க நாங்க இங்க வேலைக்கு வரோம்னு சொல்லி. அந்த 37 பேர்ல 35 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த வகையில ஒட்டுமொத்தமா இந்த புதுக்கோட்டை ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த வேகன்சி 129 பேர். இப்ப வந்து ஜாயின் பண்ணிருக்கிறவங்க 97 பேர். மீதம் இருக்கிற அந்த காலி பணியிடங்கள் ஒரு 33 அளவுல காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த காலி பணியிடங்கள் இன்னொரு 1 மாசத்துக்குள்ள அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. ஏன்னா ஒரு 3 மாசம் அவங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறதா. 3 மாசத்துக்குள்ள ஜாயின் பண்ணலன்னா நாங்க அவங்களை வந்து இது பண்ணிடுவோம், வேகன்சின்ற மாதிரி காட்டிட்டு வேற மருத்துவர்களை பணியில் அமர்த்துவதற்குரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுக்குள்ள இந்த 33 மருத்துவர்கள் வந்து இங்கே பணியில் இணைந்து விடுவார்கள் என்று கருதுகின்றேன். ஏன்னா புதுக்கோட்டையில வேலை செய்யறதுக்கு கொடுத்து வைக்கணும். புதுக்கோட்டையில இருந்தாலும் அறந்தாங்கியிலாக இருந்தாலும் அற்புதமான மக்களை கொண்டிருக்கிற மாவட்டம். இங்கே பணியாற்றுவதற்கு அவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனவே அவர்கள் வந்து இங்கே பணியில் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த காலி பணியிடங்களை நிரப்பும் பணி தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. தற்போது புதுக்கோட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பட்டியலை படித்தால் நீங்க ரொம்ப நேரமா புழுக்கத்தில் உட்கார்ந்து ஆளுக்கு கையில் இருக்கிற கட்சி பத்தி விசிற ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் இவங்க எவ்வளவு நேரம் பேசி எவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சி முடிக்க போதும்னு ரொம்ப நேரம் உங்களை துன்புறுத்த நான் தயாரா இல்லை. ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. புதுக்கோட்டையில எவ்வளவு கட்டடம் கட்டணுங்கிற லிஸ்ட் பெருசா இருக்கு. இதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகும். இப்ப இது வரைக்கும் நான் வந்து எவ்வளவு கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறோம் அந்த 33 மாசத்துலங்கிற பட்டியல அண்ணன் ரகுபதி பேச போறார். அவர் பேசுறதை நானே சேர்த்து பேசிட்டாலும் சரியா இருக்காது. இந்த வகையில் கடைசியா ஒரே ஒரு செய்தி. இந்த ஆட்சி இங்க பேசும்போது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் சொன்னார், ஒரு 10 வருஷமா இங்கதான் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தார். அவர் தொகுதியில் மட்டுமே இப்ப 5 கட்டடம் திறந்து வச்சிருக்கிறோம். ஏற்கனவே ஒவ்வொரு வார்த்தையும் வரும்போது அங்கதான் அதிகமான கட்டடங்களையும் திறக்கிறோம். அப்ப தேவைகள் எங்க அதிகமா இருக்கு பாருங்க. தேவை அதிகமா எங்க இருக்கோ அப்ப அங்க அதிகமா ஏற்கனவே அந்த துறை வந்து ஜீரோவா இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப இங்க ராங்கியத்துல வந்து இந்த கட்டிடமா இல்லாம இருந்ததால் தான் புதுசா இங்க கட்டிடம் வந்திருக்கு. அவர் விராலிமலையில கட்டிடங்களே இல்லாமல் இருந்த நிலையில் தான் ஒரு 5 கட்டிடங்கள் இப்போ புதிதாக வந்திருக்கிறது. ஏற்கனவே கட்டிடங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை பற்றிய ஒரு சின்ன குறிப்பை மட்டும் இந்த மாவட்டத்தில் சொல்றது வந்து பெரிய அவசியங்கிறதால அதை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அதாவது ஒன்றிய அரசு தேசிய தரத்தை உறுதி செய்கிற வகையில் ஒவ்வொரு விருதை மருத்துவமனைகளுக்கு 2012 இருந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த விருதோட பெயர் என்னன்னா தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருது. தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருது 2012 இருந்து கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு. குறிப்பா இந்த ராங்கியம் அரசு மருத்துவமனை மிக சிறப்பான கட்டமைப்பை கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரு மார்க்கு. நம் மருத்துவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு மார்க்கு. இந்த ஊர் வந்து இந்த மருத்துவமனையை நல்லா பயன்படுத்தி இருக்குன்னு சொன்னா, பயனாளர்களின் எண்ணிக்கை கூடுதலா இருக்குன்னு சொன்னா அதுக்கு மார்க்கு. இது எல்லாத்தையும் போட்டு மதிப்பெண் கொடுத்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு முடிவு பண்ணி தேசிய தர உறுதி திட்ட நிர்ணய விருதை தருவாங்க. இந்த மாதிரி விருது எப்ப தர ஆரம்பிச்சாங்கன்னா 2012 தர ஆரம்பிச்சாங்க. இப்ப 2024 ஏறத்தாழ 12 வருஷமா கொடுத்துருக்காங்க. இந்த 12 வருஷமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு விருது கிடைத்திருக்கிறது என்றால் வருகை தந்திருப்பவர்கள் அப்படியே சின்னதா ஒரு கணக்கு போட்டுங்க. இதுவரைக்கும் இந்த 12 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை 556. மேடையில் இருக்கவங்களோட டாக்டர் கணக்கு 556. இது 12 வருஷத்துல. இதுல நான் என்ன சொல்றேன்னா இந்த 2.25 வருஷத்துல இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு இதற்கு எவ்வளவு விருதுகள் இந்த 556 எவ்வளவு விருதுகள் நமக்கு கிடைத்தது என்றால் 487 விருதுகள் கிடைத்திருக்கு. 556 12 வருஷத்துக்கு கிடைச்சது. 2.5 வருஷத்துக்கு மட்டும் 487. அப்போ ஒரு 10 வருஷமா உங்க ஊர் அமைச்சர் இருந்தப்ப இந்த மருத்துவத்துறைக்கு கிடைத்த விருதுகளின் எண்ணிக்கை வெறும் 69.
வெறும் 69 விருதுகள் தான் 10 ஆண்டுகளுக்கு கிடைத்தது. 2.5 வருஷத்துல 487 விருதுகள் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயல்பாட்டை இந்த ஒரு செய்தியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதிலையும் கூட இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு தெரியும், மையநாதனுக்கு தெரியும், செல்லபாண்டியனுக்கு தெரியும். மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்த கல்லூரி இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். இப்ப இருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இப்ப தங்கி இருக்கிறதுக்கும் இந்த அரசு தான் காரணமா இருக்கு. நிறைய இன்னைக்கு இங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதிகமா இங்க இருந்ததுக்கும் திமுக அரசு காரணம். பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்கள், நான் இப்ப போற ஊர்ல எல்லாம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எப்ப கட்டி முடிச்சு தந்தாங்கன்னும் போது பேராசிரியர் திறந்து வைத்திருக்கிறார், ஆர்காட்டார் திறந்து வைத்திருக்கிறார், பெருமதிப்பிற்குரிய பொன்முடி திறந்து வைத்திருக்கிறார், KKSSR திறந்து வைத்திருக்கிறார், அதே மாதிரி MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்திருக்கிறார். இவங்க எல்லாம் யாருன்னா, எனக்கு முன்னாடி திமுக ஆட்சியில சுகாதாரத்துறை அமைச்சர்களா இருந்தவங்க. அவங்க எல்லாம் அமைச்சர்களா இருந்தப்பதான் இந்த கட்டிடங்கள்லாம் நிறைய திறந்து வச்சிருக்கு. அந்த வகையில இந்த 487 விருதுகள்ல புதுக்கோட்டைக்கு மட்டும் எவ்வளவு விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். 28 விருதுகள் புதுக்கோட்டைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அறந்தாங்கி, கொடும்பலூர், அண்டகுளம், சில்லாத்தூர், திருவரங்கம், வீரச்சிலை, நீர்பழனி, பொன்பேத்தி, அம்மாப்பட்டினம், ஆராயப்பட்டினம், ஆவூர், ஈம்பல், கடியாப்பட்டி, கொடும்பலூர், வெண்ணவால்குடி, இந்த மாதிரி வெண்ணவால்குடி, இலுப்பூர், விராலிமலை, ரகுநாதபுரம், வெள்ளவிடுதி, இந்த 28 இடத்துல இருக்கிற மருத்துவமனைகளுக்கு இந்த தேசிய திட்ட விருது என்குவாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த விருதுகள் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி லக்ஷயா என்கின்ற விருதும் இன்றைக்கு இந்திய அளவில் வழங்கப்பட்டு வந்த அந்த விருதும் கூட இன்றைக்கு இதுவரை தமிழ்நாட்டிற்கு, அது 2017க்கு அப்புறம் கொடுத்தாங்க. 7 வருஷமா கொடுத்துருக்காங்க. அந்த 7 வருஷமா கொடுக்கிற விருதுகள்ல இதுவரை தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற விருதுகள் 79. 79ல 2.5 வருஷத்துல மட்டும் கிடைச்சிருக்கிறது 50. அப்படின்னா மீதி 5 வருஷத்துல வெறும் 29, 2.5 வருஷத்துல 50. இந்த 50லயும் கூட புதுக்கோட்டை 2 விருதுகளை பெற்றிருக்கிறது. அதாவது லக்ஷயா என்கின்ற விருது, லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற அந்த விருது பெற்ற கல்லூரிகள், மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டை, அறந்தாங்கி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை இவைகள் பெற்றிருக்கிறது. இப்படி ஒன்றிய அளவில் கிடைக்கப்பட்டிருக்கிற விருதுகள், இன்றைக்கு ஏராளமான விருதுகளை தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விருதுகள் பெறுவதற்கு குறிப்பாக நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்டும் லக்ஷயா விருதுகளும் தமிழகத்திற்கு அதிகமாக கிடைப்பதற்கு காரணமான மேடையிலே வீட்டிருக்கிற மக்கள் பிரதிநிதிகள், மேடையிலேயும் எதிரிலேயும் வீட்டிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, புதுக்கோட்டை மாவட்டத்தின் சுகாதார வளர்ச்சிக்கு நிச்சயம் இன்னமும் கூட இந்த அரசு கூடுதலாக உறுதுணையாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூறி சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.